இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service washing and ironing cotton saree starching stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது உடம்பில் மாரடைப்பு தூண்டும் கொலஸ்ட்ரால் அதிகரிக்கவே கூடாது. இப்படி அதிகரிக்க கூடாது என்றால் நம்ம இந்த ஒரு பாலை தான் நம்ம டெய்லி குடிக்கணும். அது என்ன பால் என்பதை பத்தி பார்க்கலாம். செல்களில் உள்ள மெழுகு போன்ற வலுவழுப்பான பொருள் தான் இந்த கொலஸ்ட்ரால். இது உடலில் பல முக்கியமான செயல்பாடுகளை நம்மளுக்கு செய்யுது. அதில் செல்கண் வளர்ச்சி மற்றும் ஹார்மோன்களின் உற்பத்தி போன்றவை அடங்குது. இப்படிப்பட்ட கொலஸ்ட்ராலை நமது உடலே உற்பத்தி செய்து. இந்த நிலையில நம் உண்ணும் உணவுகளிலும் கொலஸ்ட்ரால் இருக்கு. இதனால உடலில் கொலஸ்ட்ரால் அளவு அதிகரிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்படி கொலஸ்ட்ரால் உடலில் அதிகரித்தால் அது இதய நோய், பக்கவாதம் போன்றவற்றின் அபாயத்தை அதிகரித்து விடும். எனவே குறிப்பிட்ட வயதை எட்டியதும் ஒவ்வொருவரும் அவங்களோட உணவில் கவனம் செலுத்த வேண்டும். முக்கியமாக நாம் குடிக்கும் பாலை முதலில் கவனிக்க வேண்டும். ஏன்னா பால்ல தான் கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு. அதுவும் ஏற்கனவே கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சாதாரண பாலை எப்பவுமே குடிக்க கூடாது. அப்படி குடித்தால் அந்த கொலஸ்ட்ரால் இன்னும் அதிகமாயிடும். மாரடைப்பின் அபாயமும் அதிகரிக்கும். அப்படியானால் கொலஸ்ட்ரால் பிரச்சனை உள்ளவங்க எந்த மாதிரியான பாலை குடிக்கலாம் என்பதை பத்தி நம்ம இப்போ பார்க்கலாம். பாதாம் பால் சாதாரண பாலுக்கு ஒரு சிறந்த மாற்று. இந்த பால்ல வைட்டமின் இ அதிகமாக இருக்கு. அதோட மோனோ அன்சாச்சுரேட்டட் கொழுப்புகளும் அதிகமா இருக்கு. இவை கெட்ட கொலஸ்ட்ராலை குறைப்பதில் சிறந்தவை. ஆய்வுகளும் பாதாம் பாலில் சாச்சுரேட்டட் கொழுப்புகள் குறைவாக இருப்பதால் அது இதய ஆரோக்கியத்தை மேம்படுவதில் சிறந்த பால் என்று கூறுகின்றனர். இருப்பினும் இந்த பாலை தேர்ந்தெடுத்து குடிக்கும் போது அதில் சர்க்கரை சேர்ப்பதை தவிர்க்க வேண்டும். ஏன்னா சர்க்கரை சேர்த்தால் அது கொலஸ்ட்ரால் அளவில் எதிர்மறை தாக்கத்தை நம்மளுக்கு எப்பவுமே ஏற்படுத்தும். எனவே கொலஸ்ட்ராலை குறைக்க நினைத்தால் பாதாம் பாலை நம்ம கண்டிப்பா குடிக்கணும். அடுத்தது ஓட்ஸ் பால். ஓட்ஸில் இருந்து தயாரிக்கப்படுது இந்த பால். இந்த பாலில் பீட்டா குளுக்கோன்கள் என்னும் ஒரு வகையான கரையக்கூடிய நார் சத்து இருக்கு. ஆய்வுகள்ல என்ன சொல்றாங்கன்னா பீட்டா குளுக்கோன்கள் உடலில் உள்ள கொலஸ்ட்ரால்களை உறிஞ்சுவதில் இடையூறு ஏற்படுத்தி கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க உதவியாக இருக்காம். இது ஆய்வுல தெரிய வந்துள்ளது. எனவே மாரடைப்பு வரக்கூடாது என்று நினைத்தால் கண்டிப்பா ஓட்ஸ் பாலை நம்ம எடுத்துக்கணும். ஆளி விதை பால் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க உதவும் மற்றொரு சிறந்த பால் ஆகும். ஆளி விதையில ஆல்பா லினோலினிக் அமிலம் என்னும் ஒரு வகையான ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் இருக்கு. இது என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க உதவியா இருக்கு. மேலும் ஆளி விதை பால்ல நார் சத்து அதிகமா இருக்கு. இதுவும் கொலஸ்ட்ரால் அளவை அதிகரிக்க உதவுகிறது. எனவே இந்த வகை பாலையும் உணவில் சேர்க்கலாம். இந்த ஆளி விதை பால்ல நார் சத்து அதிகமா இருக்கிறதுனால இதுவும் கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்துவதற்கு உதவியா இருக்கும். எனவே இந்த வகை பாலையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். அடுத்தது ஸ்கிம் பால், கொழுப்பு நீக்கப்பட்ட பால். இந்த கொழுப்பு நீக்கப்பட்ட பால்ல சாச்சுரேட்டட் கொழுப்புகள் குறைவாகவே சேர்ப்பாங்க. அதே சமயம் இந்த பாலில் அத்தியாவசிய சத்துக்களான கால்சியம், வைட்டமின் டி போன்றவை நிறைந்துள்ளது. எனவே கொலஸ்ட்ரால் பிரச்சனை உள்ளவங்க மற்றும் இதய பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த வகையான பாலை தேர்ந்தெடுத்து குடிப்பது மிகவும் நல்லது. இந்த வெயிட் லாஸ் பண்றவங்க எல்லாம் இந்த பாலை தான் எடுத்துக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது சோயா பால் உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க வழக்கமான பாலுக்கு பதிலா சோயா பால் குடிப்பது ரொம்ப 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 நல்லது. ஏன்னா சோயா பால்ல எல்டிஎல் கொழுப்பின் அளவை குறைக்க உதவும் ஐசோஃப்ளோவன்ஸ் எனப்படும் உயிர் தாவர கலவைகள் இருக்குன்றது ஆய்வுகள்ல தெரிவிச்சிருக்காங்க. கூடுதலாக சோயா புரோட்டீன் ஆனது கொலஸ்ட்ராலை குறைக்கும் விளைவை கொண்டிருப்பதும் கண்டறியப்பட்டிருக்கு. எனவே இந்த பால் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும். அதனால நம்ம கண்டிப்பா இந்த வகையான பாலை குடிப்பது மிகவும் முக்கியம். நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க சென்ட் பண்ற எல்லா வீடியோவும் உங்களை உடனே சேரும்.